அளவுக்கு நடத்துகிறாரோ அந்த அளவுக்கு போகட்டும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24:1 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளிலே எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் பரலோகம் ஒரு செய்தியை சீஷர்களுக்கு அல்லது இயேசுவை சந்திக்க வந்தவர்களுக்கு பரலோகம் ஒரு செய்தியை சொல்லுகிறது. எல்லா சீஷர்கள், அதாவது 11 சீஷர்கள் அந்த நேரத்தில் இருந்தாலும் இயேசுவானவர் முதலாக காட்சி கொடுத்தது ஒரு ஸ்திரிக்கு, மகதலேனா மரியாள் என்கிற ஒரு ஸ்திரிக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். மற்ற எல்லா சீஷர்களை விட, மற்ற எல்லா ஆட்களை விட அவள்தான் ஆண்டவர் இயேசுவின் மேலே அதிகமாய் அன்பு வைத்தவள், அதிகமாய் நேசித்தவள். எனவே அவளுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானம் எடுத்துவிட்டது. அந்த தீர்மானத்தின்படி அவளுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 28, மார்க்கு 16, லூக்கா 24, யோவான் 20 இந்த 4 அதிகாரத்திலும் வாரத்தின் முதலாம் நாள் என்று ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவுக்கு என்ன அடையாளங்கள் இருந்தது? உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவுக்கு என்ன அடையாளம்? அந்த இடத்தில் உயிர்த்தெழுந்ததற்கு என்ன அடையாளம் இருந்தது? முதல்ல நான் இப்போ சொன்னேன், அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு அடையாளம் என்னவென்றால், பரலோகத்தில் இருந்து தூதர்கள் இறங்கி வந்தது ஒரு அடையாளம். தூதர்கள் இறங்கி வந்து ஒரு நல்ல செய்தியை அங்கே இருக்கிற சீஷர்களுக்கு சொன்னது ஒரு அடையாளம். இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, எந்த இடத்திலெல்லாம் இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறாரோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உயிர்த்தெழுந்து கலிலேயாவுக்கு போகிறேன், நான் உயிர்த்தெழுந்து கலிலேயாவுக்கு போகிறேன், நீங்கள் அங்கே போங்கள். இந்த வார்த்தையை எல்லா இடத்திலையும் இயேசுவானவர் பயன்படுத்துகிறார். கவனிக்கிறீங்களா? எல்லா இடத்துலையும் இயேசு எங்கே போகிறேன்னு சொன்னார்? கலிலேயாவுக்கு போகிறேன்னு சொன்னார். நான் போகிறது மட்டும் இல்லை, நான் உயிர்த்தெழுந்து போகிறதுக்கு முன்னால் நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லி இருந்தார். ஆனால் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் அதை செய்யவில்லை. சீஷர்கள் எங்கே இருந்தாங்கன்னா, ஒரு பூட்டப்பட்ட ஒரு பூட்டிய வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அதையே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கலிலேயாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க எங்கே போயிருக்கிறாங்க? பூட்டிய ஒரு வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைத்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிற நிலையை நாம் பார்க்குறோம். இப்போ நான் வரும்போது ஒரு வேத பகுதியை வாசித்தாங்க. 2 சீஷர்கள் எம்மா ஊருக்கு போகிறாங்க. எந்த ஊருக்கு போக சொன்னார் ஆண்டவர்? கலிலேயாவுக்கு போக சொன்னார். இவங்க எங்கே போகிறாங்க? எம்மா ஊருக்கு 2 பேர் அவங்க போகிறாங்க. போகும்போதே நடந்த சம்பவங்கள் எல்லாம் சம்பாஷித்து கொண்டு பேசிக்கொண்டே போகிறாங்க. ஆனால் எல்லாம் பேசுகிறாங்களே, உயிர்த்தெழுவேன்னு சொன்ன வார்த்தையை பேசுகிறாங்களா? அவர் வாழ்ந்தது, அற்புதம் செய்தது, நடந்தது எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இயேசு சொன்னாரப்பா, உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரே, அதுபோல் உயிர்த்தெழுகிறதற்கு
ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா செய்கையிலையும் வாக்கிலையும் வல்லவர்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு தெரியணும் உயிர்த்தெழுகிறதற்கு இயேசுவானவர் வல்லவராக இருக்கிறார். நாம் எங்கே போகணும்? கலிலேயாவுக்கு போகலாம், அங்கே தான் அவர் போய் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு போகணும். ஆனால் அதை அவங்களும் செய்யலை. சரி, இந்த ஆயத்தப்படுத்தப்பட்டதான் இந்த கந்த வர்க்கங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்திரீகள் 3வது நாள் போகிறாங்களே, இவங்க எதுக்கு போகிறாங்க? இயேசு என்ன சொன்னார்? நான் உயிர்த்தல போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். உயிர்த்தல போகிறவருக்கு இவ்வளோ பிரயாசப்பட்டு இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணுமா என்ன? அவர் தான் உயிர்த்தல போகிறாரே, அப்புறம் எதுக்கு போகணும்? அப்படின்னா இவர்கள் எல்லாருக்குள்ளே என்ன இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. இயேசு சொன்ன எல்லா வார்த்தையையும் அவர்கள் மறந்து போனார்கள். எதுக்கு கலிலேயாவுக்கு ஆண்டவர் போய் சொன்னார் தெரியுமா? உயிர்த்தெழுந்து நேராக போய் 500 பேர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ பரலோக ராஜ்யத்துக்கு எழுந்தருளி போகணும் அப்படின்றது தான் இயேசுவனுடைய திட்டம். ஆனால் இவங்க அதை செய்யாததுனால உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பிக்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு வந்துடுச்சு. புரியுதா உங்களுக்கு? 40 நாள் இந்த பூமியில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உயிர்த்தல போறேன்னு முன்னமே ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டாரு. ஆனால் இவங்களுக்கு அதை குறித்த ஒரு தெளிவு இவங்களுக்கு இல்லை. எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் இயேசு உயிர்த்தல போறேன்னு சொன்ன செய்தி மட்டும் ஞாபகம் இல்லை. ஒரு முறை இயேசு சொல்கிறாரு, நான் பாவிகள் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படவும் அடிக்கப்படவும் அடக்கம் பண்ணப்படவும் 3வது நாள் உயிரோடு எழும்பணும் அப்படின்னு இயேசு சொல்கிறார். பேதுரு என்ன செஞ்சார்? அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் கடிந்து கொண்டார்னு இருக்குது. கவனிக்கிறீங்களா? கடிந்து கொண்டார் அப்படின்னா திட்டுறாரு. எதுக்கு திட்டுறார்? ஐயோ இது உமக்கு நேரிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி பேசுகிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே நீ எனக்கு இடறுதலாக இருக்கிற, நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இவர் ஏன் கடிந்து கொண்டார்? நான் மரிக்க போகிறேன்னு இயேசு சொன்னோன்னா கடிந்து கொண்டார். அந்த மரிக்க போகிறேன்னு சொன்ன செய்தி மட்டும் ஞாபகம் இருக்கே. ஏன் உயிர்க்க போகிறேன்னு சொன்னாரே, உயிர்த்தல போகிறேன்னு சொன்னாரே, அதில் சந்தோஷம் வந்திருக்க வேண்டாமா? அதில் சந்தோஷம் வந்திருக்க வேண்டாமா? நீ எதுக்கு கூட்டிகிட்டு போய் பேசுகிற? உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மரிக்கிற செய்தி மட்டும்தான் தெரியுது, உயிர்க்கிற செய்தி உனக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ இயேசுவானவர் உயிர்த்தெழுவேன் என்கிற செய்தியை யாரும் நம்பலை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவர்களுக்குள்ளே வந்தது பயம், ஒரு திகில், ஒரு நடுக்கம். கவனிக்கிறீங்களா? சரி, அப்போ இயேசுவானவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதற்கு சில அடையாளங்களும் இருந்தது. தூதர்கள் சொன்னது மட்டும் இல்லை, அங்கே இருந்த சில அடையாளங்களை நான் உங்களுக்கு சிலதை சொல்கிறேன். கல்லறையை அடைக்க அல்லது கல்லறை மூடப்பட்டிருந்த அந்த கல்லறையை மூடியிருந்த அந்த கல் எப்படி இருந்தது? திறக்கப்பட்டதாக இருந்தது. அடையாளம் என்ன? கல் மூடப்பட்ட கல் திறக்கப்பட்டதாக இருந்தது. அது என்னையா அதிசயம் அப்படின்னா, அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு அந்த கல்லுக்கு காவல் போட்டு அதை திறந்துடக்கூடாது. ஏன்னா உயிரோடு இருக்கிறத பாஸ்டர் சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கிற போதே இந்த எத்தனை எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறான். செத்து போன பிற்பாடு இன்னும் இவனுக்கு வலிமை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதையும் செய்ய முடியும் என்கிற அந்த எண்ணத்தோடு அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் போட்டு பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கல் திறந்த பிற்பாடு இயேசு வந்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த கல்லை திறந்தாதான் இயேசு வர முடியுமா? இல்லை, இந்த கல் திறக்கப்படுவதற்கு முன்னமே இயேசு வந்தார். அப்போ எதுக்கு இந்த கல்லை திறந்து அந்த கல்லு மேலே தூதன் உட்கார்ந்தான் அப்படின்னா, அங்கே பார்க்க போகிற தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த நம்பிக்கை வரணும். முதல்ல சீஷர்களுக்கு தெரியணும், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார்னு தம்மோடு இருந்தவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதினாலே அந்த கல் நீக்கப்பட்டு அந்த கல்லின் மேல் அந்த வெண்வஸ்திரம் உடுத்தி இருக்கிற அந்த தூதன் அமர்ந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அது அடையாளமே என்னது? கல் மூடப்படலை, கல் திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட அந்த கல்லறைக்குள்ளே இயேசுவானவருடைய சரீரம் இல்லை. இவங்க பார்க்குறப்ப என்ன இல்லை,
இயேசுவானவருடைய சரீரம் இல்லை. அந்த கல்லறையை இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் பலர் பார்க்கிற வண்ணமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகமே போய் பார்க்குது, எல்லா ஜனங்களும் பார்க்கிற நிலைமையில் இருக்கு அந்த கல்லறை. கல்லறைன்னா என்ன அர்த்தம்? கல் அறை, கல்லுக்குள் இருக்கிற ஒரு அறை, அதான் கல்லறை. அந்த கல்லறைக்குள் இயேசுவானவர் இன்றும் இல்லை, அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவானவர் அந்த கல்லை புரட்டி தள்ளி தான் வெளியில் வரணுன்ற அவசியமும் இல்லை. அவர் வல்லமை படைத்தவர், அதிகாரம் உள்ளவர். இந்த கல் புரட்டப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், நாமெல்லாம் நம்புவதற்கு, நாமெல்லாம் விசுவாசிப்பதற்கு, சீஷர்கள் நம்புவதற்கு அந்த கல் புரட்டப்பட்டதாக அது காணப்பட்டது. அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, கவனிங்க, இயேசு கிறிஸ்து எப்ப ஜீவனை விட்டாரு? சிலுவையிலேயே ஜீவனை விட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் மட்டும்தான் கொண்டு போகப்பட்டது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போனது. பிதாவே, ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். இயேசு ஆவியில சாகல, இயேசு சரீரத்தில் தான் செத்தார். இயேசு சாகல அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, சரீரம் செத்தது, ஆவியிலே இயேசுவானவர் சாகல. நாமும் அப்படிதான், நம்ம சரீரம் தான் சாகும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லுகிறது. ஆவி பிரிஞ்சிருச்சு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? ஆவி போயிருச்சு அப்படிதான் சொல்லுவோம். பிரிஞ்சிருச்சுன்னா சரீரத்தில் இருந்து ஆவி பிரிந்து தேவனிடத்திற்கு போகிறது. ஆவி போயிருச்சுன்னா அதுவும் தேவனிடத்திற்கு போகிறது. அப்படிதான் அர்த்தம். அப்படின்னா இயேசுவானவருடைய சரீரம் மட்டும்தான் அங்கே இருந்தது, ஆனால் ஆவி பிதாவின் இடத்துல இருந்தது. ஆமேன் சொல்லுங்க, சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு அடையாளம் என்னன்னா, கவனிங்க, யூத கலாச்சாரத்தில் மரித்தவர்களை எப்படி அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது கீழே பாதத்தில் இருந்து அப்படியே ஒரு துணியால், சேலையால் அப்படியே சுற்றி கழுத்து வரைக்கும் கொண்டு வருவாங்க. கழுத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டு சில வாசனை திரவியங்கள் எல்லாம் இடித்து அதெல்லாம் பதப்படுத்தி அந்த பாடி மேலே என்ன செய்வாங்க? ப்ரெஷ் பண்ணுவாங்க, அதாவது பூசி விடுவாங்க. பூசி விட்டால் கம 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 கமன்னு என்ன செய்யும்? வாசனை வீசும். அதோடு நிறுத்த மாட்டாங்க, அதை பூசிட்டு இன்னொரு முறை கழுத்தில் இருந்து கால் வரைக்கும் இன்னொரு சேலையை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பேண்டைட் சுற்றுறோம் பாருங்க, கட்டு போடுறோம் பாருங்க, அந்த மாதிரி சுற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தலையை ஒரு துணியை வச்சு என்ன செஞ்சிருவாங்கன்னா சுற்றிடுவாங்க. இது போல தான் இயேசுவுக்கும் செய்யப்பட்டது. இயேசுவுக்கும் செய்யப்பட்டது. அப்படியே சுற்றி அதை கொண்டு போய் கல்லறைக்குள்ளே அவர்கள் வைப்பார்கள். இப்படி இயேசுவுக்கும் கல்லறைக்குள்ளே கொண்டு போய் வச்சாங்க. ஆனால் என்ன தெரியுமா உங்களுக்கு, ஒரு 2 நாள் 1 நாள் இருந்துட்டா அந்த சுத்தப்பட்ட அந்த துணியெல்லாம் என்ன செய்யணும்னா, அந்த ஒருவேளை அந்த முட்டை பத்து போடுறோம் பாருங்க, அந்த மாதிரி போடும்போது அது கெட்டியாக பிடிச்சிக்கும். அது கெட்டியாக அப்படியே கிரிப் ஆகிடும். இதுக்கப்புறம் அதை என்ன தெரியுமா செய்யணும், ஒரு கத்தியை வச்சு அப்படியே மேலேருந்து குத்தி கிழிச்சா தான் அதை எடுக்க முடியும். உள்ளே இருக்கிற பாடியை பார்க்க முடியும், எடுக்க முடியும். அதை தவிர வேறு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசுவானவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் கவனிங்க, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, இந்த சுற்றப்பட்ட அந்த சேலைகள்லாம் என்ன செஞ்சது தெரியுமா, தனியாக அப்படியே தூக்கி அப்படி வச்ச மாதிரி இருந்தது. அது எல்லாம் அப்படியே கலகலன்னு கலண்டு விழுது. இயேசுவான ஒரு உயிர்த்தெழும் போது அது அப்படியே கலண்டு அங்கே விழுந்திருக்கு. அது ஒரு அடையாளமாக இருந்தது. ஆனால் இந்த தலையில் இருக்கிற இந்த தலப்பா இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, அதை எடுத்து ஃபோல்ட் பண்ணி அதை மடித்து ஒரு இடத்துல அப்படியே வச்சிருக்கிறார். நீங்கள் பைபிளில் வாசிக்கும்போது அது அப்படியே தெரியும், அது மடித்து வைக்கப்பட்டிருந்தது. ஏன் அதை மட்டும் மடித்து வைக்கிறாங்க? ஏன் அதை மட்டும் மடித்து வச்சிருக்கிறாரு? இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பழக்கம் என்னன்னா, விருந்துக்கு எஜமான் வரும்போது, அந்த விருந்தை பரிமாறும்போது அந்த எஜமான் என்ன செய்வார்னா,
அந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற போது அந்த விருந்தை அப்படியே அதை சாப்பிட்டு புசிக்கிற போது ஒருவேளை ஏதாவது ஒரு அவசர வேலை ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடை விட்டு போயிட்டு திருப்பி வரணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்வாங்கன்னா அந்த அந்த தலப்பா இருக்குது பார்த்திங்களா, எடுத்து வச்ச அந்த தலப்பா அந்த சேலையை அவங்க மடித்து அந்த இடத்துல வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போவாங்களாம். ஏன்னா இந்த பந்தி பரிமாறுறவன் எஜமான் வருவார், திரும்ப வருவார். ஏன்னா மடித்து வச்சுட்டு போயிருக்கிறாரு, எஜமான் வருவார்னு இவர் காத்துக்கிட்டே இருக்கணும். போயிருக்கிறார், அவசர வேலையாக போயிருக்கிறார், வருவார் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் இந்த இடத்துல அந்த தலையில் இருந்த தலப்பாவை இயேசுவானவர் மடித்து வைத்து போனார். அப்படியே போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, வரமாட்டார்னு அர்த்தம். திரும்ப எஜமான் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த பந்திக்கு அவர் வரமாட்டார்னு அர்த்தம். அதனால் இந்த இயேசு என்ன செய்தார், அந்த தலப்பாவை மட்டும், அது மட்டும் தனியாக இருந்ததுதான். அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம், அது மட்டும் தனியாக இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா மடித்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இயேசுவானவர் திரும்ப வருவார். என்ன சத்தமாக இல்லையா சொல்லுங்கள், இருக்கிறீங்களா? சில முகங்கள்லாம் இன்னும் தூக்கம் வந்திருக்கு, கொட்டாய் இட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ரைட்டு, இன்னும் தூக்கம் தெரியல. 9 மணிக்கு எந்திரிக்கிற ஆட்களுக்கெல்லாம் இன்னும் தூக்கம் தெரியல. 5 மணிக்கு எந்திரிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5 மணிக்கு டெய்லி எந்திரிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரை தேடணும். சரி, அது இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு வருவார். அன்னைக்கு கூட நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். கழுதையில் இயேசு வந்தார். ஏன் வந்தார் கழுதையில்? குதிரை கிடைக்கலன்னா. கழுதையில் இயேசு வருகிறார் என்றால் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சட்டம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தில் யூத ராஜாக்களுடைய சட்டம் என்னன்னா, ஒரு ராஜா பதவி பிரமாணம் பண்ணும்போது, அபிஷேகம் பண்ணும்போது, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது அவர் முதல்ல ஊர்வலம் வருவார். தாவீது தன்னுடைய குமாரனை சாலமோனை, என் குமாரனை கழுதையின் மேலே, கோவேறு கழுதையின் மேலே ஏற்றி நீங்கள் பவனி போங்கன்னு சொல்கிறார் தாவீது சாலமோனை. அப்படின்னா ஒரு ராஜா பவனி வரும்போது எப்படி வரணும்? கழுதையில் வருவாங்க. கழுதையில் வந்தால் சமாதானம்னு அர்த்தம், சாந்த குணம் உள்ளவராய் வர்றாருன்னு அர்த்தம். ஒரு ராஜா ஊர்வலம் வரும்போது கழுதையில் வந்தார்னா சமாதானத்துக்காக வர்றாருன்னு அர்த்தம். நல்ல எண்ணத்தோடு வர்றாரு, சாந்தமாக வர்றாரு, அமைதியாக வர்றாரு அப்படின்னு அர்த்தம். கழுதையின் மேலையும் வருவாங்க, கழுதை குட்டியிலையும் வருவாங்க. அதே நேரத்தில் ஒரு ராஜா குதிரையில் வர்றாருன்னா யுத்த செய்தி வருதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பயங்கரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம், ஒரு தீர்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவர் கழுதையில் வந்தாரா? இயேசு கழுதையில் வந்தாரா? ஒரு நாள் குதிரையில் வருவார், வெள்ளை குதிரையில் வருவார். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 11:19 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் அப்படி தான் சொல்லியிருக்கு. நியாயம் தீர்க்கிறவராக வருவார், போனவர் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை காணாமே. போனவர் வருவார். எதுக்கு வருவார்? நியாயம் தீர்க்க வருவார். முந்தி சபைக்கு வர்ற ஆட்களை நியாயம் தீர்ப்பார், வசனம் தெரிஞ்சவங்களை நியாயம் தீர்ப்பார், சத்தியம் தெரிஞ்சவங்களை நியாயம் தீர்ப்பார், தெரிந்தும் அறிந்தும் புரிந்தும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களை நியாயம் தீர்க்க வருகிறாரு. உயிர்த்தெழுந்த இயேசு அப்படியே போயிடல, திருப்பி வருவார். யோபு சொல்றாரு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் அவரை காணும், இறுதியிலே கடைசி நாட்களிலே இவருடைய பாதம் மண்ணிலே நிற்கும்னு சொல்றார் பாருங்க. இந்த பூமியில நிற்பார், நியாயம் தீர்க்க வருவார். நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்றதுனால அவ்வளவு கணக்கை நீங்களும் கொடுக்கணும். ஹல்லேலூயா, சொல்ல மாட்டேங்கிறீங்க. எழுப்புதல் மாதிரி போயிட்டாரே தம்பி. ஹல்லேலூயா, சத்தமா இல்லையா சொல்லுங்க, இன்னும் சத்தமா இல்லையா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். சரி, அப்படின்னா 40 நாள் எதுக்குயா இயேசு இருக்கிறாரு? 8 நாள் கழிச்சு எல்லாரையும் போய் பார்க்குறாரு. 8 நாள் எங்க பாருந்தாரு? எதுக்கு இவ்வளவு லேட் பண்றாரு?
நம்மளை மாதிரி, நம்ம இந்திய தேசத்தின் மக்களை மாதிரி, இந்திய தேசம் சொல்லக்கூடாது, நம்மளை மாதிரி நம்பிக்கையற்றவர்கள் இருக்கிறதுனால 500 பேரை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. 500 பேருக்கு காட்சி, 500 பேருக்கு மேலே அநேகருக்கு இயேசுவானவர் காட்சி அளித்தார். அவங்களெல்லாம் விசுவாசிக்க வைக்கணும், அவங்களெல்லாம் நம்ப வைக்கணும். அதனால 40 நாள் இந்த பூமியிலே அவர் நடமாட வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. எல்லாரையும் நம்ப வச்சிடலாம், இந்தியாவுக்கு வந்தவனை மட்டும் நம்ப வைக்க முடியல. அப்படிதானே? எல்லாரும், அவன் 10 பேர் இருக்கான், இந்த ஒருத்தன் எங்கே போனானே தெரியல, ஊர் சுத்த போயிட்டான். அப்போவே நம்மால் ஊர் சுற்றி இருக்கான். நான் உங்களை சொல்லலை, அவங்கள சொல்கிறேன். அவனை சொல்கிறேன். யார் அவன்? தோமாவை சொல்கிறேன். ஏங்க எல்லாரும் இருக்கிறான், இவன் எங்கேயா போனான்? இயேசு வரும்போது இவன் எங்கேயோ போயிட்டு ஊர்லாம் சுற்றி விட்டு அதுக்கப்புறமா வந்தா இயேசு வந்தார்னா நம்பலை. அவர் விரலில் ஓட்டையில் கையை விட்டு பார்க்கணும், அவர் காயத்தில் கையை விட்டு பார்க்கணும், விழாவில் கையை போடணும். என்ன ஞானம் பாருங்க அவனுக்கு. இவனெல்லாம் நிரூபித்து காட்டணுமே. கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இவங்களுக்கெல்லாம் காட்டணுமே. 40 நாள் இருந்து உயிரோடு இருக்கிறவராய் தம்மை காண்பித்தார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இயேசு இருக்கிறாருன்னு? என்னங்க நம்பிக்கை இருக்கா? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் ஏன் அழுறீங்க? அப்புறம் ஏன் சோர்ந்து போறீங்க? ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்துக்கு நல்லதை செய்யறதுக்கு இயேசு உயிரோட இருக்காருங்க. உன் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு இயேசு அவரால் முடியுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண அவரால் முடியுங்க. வீடு கட்ட முடியலையா? கட்ட கர்த்தர் உதவி செய்வார். கடனை கொடுக்க முடியலையா? கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். பிரச்சனை மாறவே இல்லையா? மாறும். ஒரு நாள் புலம்பலை ஆனந்த கழிப்பா ஆண்டவர் மாற பண்ணுவார். உன் தத்தளிப்பு மாறும், உன் வேதனைகள் மாறும், துக்கம் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். அவர் தான் உயிரோடு இருக்கிறாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? ஆமென். உயிரோடு இருக்கிற தேவனுக்கு சத்தம் அலையா சொல்லுங்க. ஒரு கைத்தட்டு கொடுங்க உயிரோடு இருக்கிற தேவனுக்கு. இப்படி தட்டப்படாது, நீங்க உயிரோடு இருக்கணும் முதல்ல. ரைட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப இயேசு இந்த 3 நாள் எங்க இருந்தார்? 3 நாள் எங்க இருந்தார்? கல்லறைக்குள்ளே இருந்தாரா? அவரை ஒரு நிமிஷமெல்லாம் சும்மா உட்கார வைக்க முடியாது. நம்மளை மாதிரியெல்லாம் ஆண்டவர் அப்படி இருக்க மாட்டார். ஏங்க, அவரு ஆவி உயிரோட தானே இருக்கு, சரீரம் தானே செத்து போச்சு. அப்போ உயிரோட ஆண்டவர் சும்மா இருந்திருப்பாரா? சும்மா இருந்திருப்பாரா? அப்போ என்னதான் செஞ்சிருப்பார்? அதை தான் பார்க்கணும். சரி, என்ன செஞ்சிருப்பாரு? 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20. சீக்கிரம் வாசிங்க. நான் வாசிக்கிட்டா? யாராவது வாசிக்கிறீங்களா? ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு. எதுலங்க? சரீரம். மாமிசத்திலே கொலையுண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கவனிக்கிறீங்களா? மாமிசத்திலே கொலையுண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப பிதாவினிடத்தில் போன அந்த ஆவியை அவர் அங்க சும்மா வச்சுக்கல, இந்த சரீரத்துக்குள்ள அனுப்பி, ஸ்தோத்திரம், ஆண்டவர் வேலை செஞ்சிருக்கிறார். பிதாவாகிய தேவன் வேலை செஞ்சிருக்கார். என்ன வேலை செஞ்சிருக்கிறாரு? கவனிங்க. கொஞ்சம் ஆழமா போறதுனால நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அது என்னது காவலில் உள்ள ஆவி? இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லட்டுமா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். லேட்டாக ஒவ்வொருத்தராக வெளியில் போயிடக்கூடாது. ஒருத்தரா ஆமேன் போயிடாதீங்க, இப்படியே உட்காருங்க. எங்கள் சர்ச்சில் ஏன்னா எனக்கு பயந்தே உட்காந்துருப்பான். ஏசுநாதருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, எனக்கு பயந்தே உட்காந்துருப்பான். அல்லேலூயா. சத்தமாக அல்லையா சொல்லுங்க. கவனிங்க, நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாதாளம் என்று 2 இடம் இருந்துச்சு. ஒன்று மேல் பாதாளம். இந்த மேல் பாதாளத்துக்கு பேர் என்னன்னா பரதேஸ். சியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதேஸ் மேல் பாதாளம். கீழ் பாதாளம்னு ஒன்று இருந்துச்சு.
இந்த கீழ் பாதாளத்துக்கு பேர் ஹதீஸ் அப்படின்னு பேர். அது நரகம். பழைய ஏற்பாட்டிலே நரகம்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த 2 இடத்துக்கு போகிறது யாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மரித்ததான பரிசுத்தவான்கள், கீழ்ப்படிந்தவர்கள், தீர்க்கதரிசிகள், ஆண்டவரை நம்பினவர்கள், இவர்களெல்லாம் போகிறது தான் மேல் பாதாளம். மேல் பாதாளமாகிய அந்த பரதேஷ். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இயேசு என்ன சொன்னார் சிலுவையில் கல்லனை பார்த்து? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பாயின்னு சொல்லலை, பரதேசில் இருப்பாய். பரதேசம் அப்படின்னா இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலம். தற்காலிகமாக தேவனுடைய பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலம். பரலோகத்துக்கு யாரும் போகலை. இன்னும் என்ன செய்யலை? இவர் செத்து பரலோகம் போகிறார். இன்னும் பரலோகத்துக்கெல்லாம் யாரும் போகலை. பரலோகத்துக்கு எப்போ போவோம்? நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு தான் போக முடியும். அதே போல இன்னும் முழு ஆக்கினைக்கு, நரகத்துக்கு முழு தண்டனைக்கு போகலை. முழு தண்டனைக்கு பேர் என்ன தெரியுமா? அக்கினி கடல். அதுக்கு பேர் அக்கினி கடல். இந்த அக்கினி கடலுக்கு போகிறவங்க யாரு? அல்லது இப்போ இந்த கீழ் பாதாளத்தில் இருக்கிறவங்க யாரு? அவநம்பிக்கை உள்ளவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினவர்கள், எதிர்த்து நின்றவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். இவர்களெல்லாம் இந்த கீழ் பாதாளத்துக்கு, அதுக்கு பேர் தான் என்னது? தற்காலிகமாக இருக்கிற நரகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவானவர் மரிப்பதற்கு முன்பு இது 2மே பக்கத்தில் இருந்திருக்கு. மேலேருந்து கீழே பார்க்கலாம், கீழேருந்து மேலே பார்க்கலாம். பக்கத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன்னா இவங்க உணர்வடைகிறதுக்கு வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஏழை லாசரு, ஐஸ்வர்யவான், 2 பேரும் மரிச்சாங்க. ஏழை லாசரு எங்கே இருந்தார்? ஆபிரகாமுடைய மடியில். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்பட்டான். அப்போ 2 இடம் இருந்திருக்கு, மேல் பாதாளம், கீழ் பாதாளம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கொஞ்சம் ஆழமாக போகிறணும். மேல் பாதாளம், கீழ் பாதாளம், இது 2 இடம். இப்போ இயேசு எங்கே போனார்? 3 நாள் எங்கே போனார்? கல்லறைக்குள்ளே உட்கார்ந்துருந்தாரா? இல்லை, அவரை உட்கார வைக்க முடியாது. அவர் சும்மா இல்லை. இந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் அவர் என்றைக்கு சிலுவையை சுமந்து மனுக்குலத்தின் பாவத்துக்காக அவர் சிலுவையை சுமந்து இரத்தம் சிந்தி அவர் மரித்தாரோ அன்றைக்கு அவர் வெற்றி பெற்றார். அன்றைக்கு அவர் ஜெயம் பெற்றார். அதற்கு பிற்பாடு அவருக்கு பாதாளத்துக்கு அதிகாரம் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட கீ வந்துருச்சு. என்றைக்கு வெற்றி பெற்றாரோ அன்றைக்கு சாத்தான் அவன் அதிகாரம் செலுத்த முடியல. பாதாளத்துக்கு, மரணத்துக்கு அதிகாரியாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு, அதுவரைக்கும் அந்த பாதாளத்துக்கு இயேசு போக முடியாது. என்றைக்கு இயேசுவானவர் ரத்தம் சிந்தி வெற்றி பெற்றாரோ அன்றைக்கு அந்த பாதாளத்தின் கீ, திறவுகோல் இயேசுவின் கையிலே வந்ததினாலே அதற்கு பிற்பாடு அந்த கீழ் பாதாளத்தில் கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு தமது ஆவியிலே போய் அவர் பிரசங்கம் பண்ணினார். ஆமேனே வர மாட்டேங்குது. இங்கே தான் இருக்கிறீங்களா சிஸ்டர்ஸ்? இங்கே தான் இருக்கிறீங்களா? நம்ம பண்டிகை கிறிஸ்தவர்கள் இல்லைல்ல, ஈஸ்டர் பண்டிகை கிறிஸ்தவர்கள், குட் ஃப்ரைடே கிறிஸ்தவர்கள், ஜனவரி 1ஆம் தேதி வர்ற அந்த கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லையா? சொல்லுங்க ஸ்தோத்திரம். உண்மையான கிறிஸ்தவர்கள் கிரியையில காட்டணும். இப்போ இட்லி சட்னி ஞாபகம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. பசிக்குதோ? ரொம்ப பசிக்குதா? ஐயா, நமக்கு பசியெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஆண்டோடைய வார்த்தை தான் ஐயா. ஆமாம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறத சந்தோஷமாக கேட்டால் பசியெல்லாம் ஒன்றும் வராது, பசியெல்லாம் ஓடி போயிடும். ஆமேன். உண்மையாக ஒரு தாகத்தோடு கேட்டால் பசியெல்லாம் தெரியாது, நேரத்தை ஓட்ட கேட்டால் பசிக்கும். சிலதெல்லாம் கிளாக்கு நல்ல வேலை இப்படி திருப்பி மாட்டியிருக்கு. இப்படி திருப்பி மாட்டினதுனால இவரும் தப்பிச்சார், நானும் தப்பிச்சேன். இப்படி மாட்டியிருந்தா இப்போ தான் கையிலே இருக்கேன். செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆஃப் பண்ணிடணும். உள்ளே வந்து தோண்டி தோண்டி எடுத்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நல்ல பழக்கம் இல்லை. அல்லேலூயா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இப்போ பிரசங்கம் தான் பண்ணுறேன்ல.
அவர் தமது ஆவியில போய் எதுல போனாரு? சரீரம் எங்க கிடக்கு? சரீரம் அந்த கல்லறையில் இருக்கையா 3 நாள். ஆனா ஆவி கல்லறையில் இல்லை. அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுமோ செத்து கூட பிரசங்கம் பண்றாரு. சிலரெல்லாம் சொல்லுவாங்களே மரித்தும் பேசுகிறான். மரித்தும் பேசுகிறது ஏசப்பா மட்டும்தான். மரித்து கூட அவர் போய் ஊழியம் செய்கிறாரு பாருங்க. போயிட்டு எதுக்கு எப்படி போனாரு? சாவியை எடுத்துக்கிட்டு போனாரு. அது வரைக்கும் அங்க போக முடியல. அந்த ஆட்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, எப்படி காவல் வைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அந்த காவலெல்லாம் தாண்டி இயேசுவானவர் அந்த காவலை மீறி உள்ள போறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலுவை வரையில் அவருக்கு வெற்றி இல்லை. சிலுவையில் வெற்றி சிறந்ததுனாலே அந்த பாதாளத்தின் மேலே, மரணத்தின் மேலே இந்த ஆண்டவருக்கு அதிகாரம் வந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 அந்த வசனத்தை வாசிக்கிற போது, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். அம்மா, நம்ம ஏசப்பா மட்டும்தான் உயிருள்ளவர். புரியுதா உங்களுக்கு? செத்து போன தேவனையா தேடி வந்திருக்கோம். துக்க கஞ்சி குடிச்சுக்கிட்டா இருக்கிறோம். எங்கள் சர்ச்சில் கேட்டேன், யாரெல்லாம் நீங்கள் இப்போ கவுச்சி சாப்பிடாமல் இருக்கிறீங்க? அது 2 பேர் கை தூக்குச்சு. எதுக்குமா கவுச்சி சாப்பிடாமல் இருக்கிறியா? ஏசுநாதரை காப்பாற்ற போறியா? அவர் செத்து போயிட்டாரோ? ரொம்ப துக்கமாக இருக்கிற. இன்னைக்கு நல்லா சாப்பிடணும். குட் ஃப்ரைடே அன்னைக்கு மாடு அடித்து சாப்பிடு. அது நல்ல வெள்ளி. இந்த 40 நாள் மாயமாலம் பண்ணுறதெல்லாம் விட்டுறணும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது தப்பு இல்லை. நான் கவுச்சியெல்லாம் சாப்பிட மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? நீ கவுச்சி சாப்பிட்டா ஏசுநாதருக்கு நஷ்டமா? நீ கோழியா காலி பண்ணுறதுனால ஏசுநாதருக்கு எதுவும் நஷ்டமா? நம்ம நல்லா சாப்பிட வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய பார சிலுவையை சுமந்து தண்டனையை ஏற்றுக்கொண்டாரு. ஆமா, புரியுதா உங்களுக்கு? யாரும் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் 3 நாளைக்கு ரொம்ப துக்கம். ஏசுநாதர் செத்து போயிட்டாரு. ஏசுநாதர் எங்கள் ஊரில் போய் கேளுங்களேன். எங்கள் ஆட்களை, எந்த ஊர்னு சொல்ல மாட்டேன், எங்கள் ஆட்களெல்லாம் அப்படியே, நான் கேத்தலிக்லேருந்து வந்தவன் அதனால் சொல்கிறேன். அன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ரொம்ப சோகமாக இருப்பாங்க. எல்லாம் சாராய கடைக்கு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்? ஏசுநாதர் செத்து போயிட்டார். துக்கம். அந்த துக்கம் தாங்க முடியலை. அதனால உள்ளே போயிடுச்சு மேற்படியான். சாராய கடை போயிட்டு வருவான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஈஸ்டர். இன்னைக்கு ஸ்தோத்திரம். அதே இடத்துக்கு போவான். என்னன்னா சந்தோஷம். ஏசுநாதர் உயிர் தெழுந்துட்டார். நம்ம இயேசு ஒரு முறை தான் செத்தார், ஒரு முறை தான் உயிர்த்தார். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா ஞாபகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஆனால் இயேசு மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தேவனுக்கு சத்தமா ஒரு அல்லேலூயா போடுங்க. தலைக்கு மேல நல்ல ஒரு கம்பீர ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்பா. சுறுசுறுப்பா நம்ம அப்பா இயேசுவுக்கு, உயிரோடு இருக்கிறவருக்கு. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம செத்த தேவனையா தேடி இருக்கிறோம் தூங்கி விழுறதுக்கு. நம்ம உயிரோடு இருக்கிறவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து இருக்கோம். இங்க உயிரோடு ஆண்டவர் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். இந்த சபைக்குள்ள ஆண்டவர் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. சிற்றாலயமா இருக்கலாம், ஆனா பெரிய தேவன் உலாவுறாரு. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடையவர்களே, ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோடு தான் வாழ்ந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவுகிறது, மனுபுத்திரனை நோக்கி கொண்டிருக்கிறது. இப்போ தூங்குற ஆளையும் பார்க்குது, விழிப்போடு இருக்க ஆளையும் பார்க்குது. ஆமே, சர்ச்சுக்கு உதவி செய்கிற ஆளையும் பார்க்குது, கொடுக்குற ஆளையும் பார்க்குது, கெடுக்கிற ஆளையும் பார்க்குது. அல்லேலூயா. அப்பா எனக்கு தெரியாதுப்பா. ஏங்க நம்ம சர்ச்சு பெருசாகணுங்க. நம்ம சர்ச்சு பெருசாகணும். இந்த ஒரு ஏசி இல்லை, நம்ம இடம் வாங்கணும், சபை கட்டணும், பெருசாகணும். நீங்கள் ஆசைப்படுங்க, ஊழியக்காரரோட தோள் கொடுங்க, சேர்ந்து சொல்கிறத கேட்டு நடங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பரலோகத்தில் பலன் இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. என்ன சத்தத்தை காண?
பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இருக்கும் தம்பி, சகோதரனே சகோதரியை சப்போர்ட் பண்ணுங்க. ஊழியக்காரருடைய மனசு எனக்கு தானே தெரியும், நான் படுற வேதனை எனக்கு தானே தெரியும், இந்த வேதனை தானே அவருக்கு இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஐயோ என்ன வண்டி, என்ன வாசி, என்ன. அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, நான் ஒரு காமெடிக்காக தமாசுக்கு சொல்லிடுறேன். அதாவது அவர் ஒய்ஃபை அந்த பாஸ்டர் அவர் பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காருன்னா என்ன சொல்லுவாங்க விசுவாசி? என்ன சொல்லுவாங்களாம், இது என்னது ஓயாமல் எங்கே போனாலும் இந்த அம்மாவை ஏற்றி பின்னால் வச்சுக்கிட்டே போயிடுறாரு, அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தேகம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசி இல்லை, உங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவை விட்டுட்டு ஒரு தனியாக போனார்னு என்ன சொல்லுவாங்க, இது என்னது எங்கே போனாலும் இந்த பாஸ்டர் அம்மா மட்டும் கூட்டே போகாமல் தனித்தனியாக போகிறாரு, சம்திங் ராங், என்னென்ன தெரியலையே. அல்லேலூயா, சத்தமாக இல்லையா சொல்லுங்கள். நல்ல வண்டி வாங்கி நல்ல அழகாக நல்லா ஓட்டிட்டா நம்ம கொடுக்குற காசை வச்சு பார்த்தியா வாங்கி ஓட்டுறது பார்த்தியா, நம்மளே இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், சைக்கிள் வாங்க, இவர் பைக்கில் போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்களாம். இவர் சைக்கிளில் போனார்னு வச்சுங்க, பாஸ்ட்டு பாரு பஞ்சப்பாட்டு பாடுறது பாரு, நம்ம கொடுக்குற காசெல்லாம் எங்கே தான் போகுது பாரு, அப்படி நடிக்கிறத பாரு. அந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது. ஊழியக்காரனுக்கு சப்போர்ட்டாக இருங்க. கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலேருந்து உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஒரு பாரத்தை சுமக்கணுங்க, ஊழியக்காரனுடைய பாரத்தை கொஞ்சம் சுமந்துக்குங்க. அந்தரங்கம்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது, உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? ஒரு 1000 ரூபா தேவை இருக்குது பிரதர், கொடுங்க பிரதர்னு சொல்ல முடியுமா? நான் அந்த ஊழியத்துக்கு வந்து 28 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை ஒரு பாஸ்டர் என்னோட இருந்து என்னுடைய உயிருக்கு உயிரான நண்பர் ஒரு 300 ரூபா கொடுத்துருக்காரு. ஆமாம். ஆனால் அதுக்கு பிற்பாடு நான் என்னுடைய இது வரைக்கும் இந்த 28-30 வருஷம் ஊழியத்தில் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 100 ரூபா 10 ரூபா 5 ரூபா நான் கேட்குற மாதிரி ஆண்டவர் வைக்கவே இல்லை. ஏன்னே தெரியலை. அது கொடுக்குறோம் கொடுக்கல அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் வச்சுருக்கார். அல்லேலூயா. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும். ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், இதை வாசித்து முடிப்போம், நேரம் ஆச்சு. ரைட்டு. அவர் 10 மணிக்கு தான் முடிப்போன்னாரு, நான் இன்னொரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் பந்தி இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. ரைட், ஓகே, ரைட். ஓய், ரைட், வாசிங்க இந்த வார்த்தையை பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனா இருக்கிறேன். எதுக்கு மரிச்சாரு? மரணத்துக்கும் பாதாளத்துக்கு இருக்கிற அந்த கீயை கைப்பற்றணும். சாத்தான்கிட்ட போயிடக்கூடாது. அந்த திறவுகோலை கைப்பற்றுவதற்காக இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார். இப்போ உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கீயோட வெளியில வரார். மரிச்சோடனே இயேசுவுக்கு கீ கொடுக்கப்பட்டது. அதை வச்சு தான் பாதாளத்துக்கு போயிட்டார். எல்லாம் வெளியில வாடா, எல்லாம் வேலை எதுக்குடா, எப்பா தப்பு பண்ணிட்ட வெளியில வா, பாவம் பண்ணிட்ட வெளியில வா, நான் உனக்கு பிரசங்கம் பண்ணுறேன் பார், நான் உயிரோட வந்துட்டேன் பார், உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், வாடா வெளியில வாடா அப்படின்னு சொல்றதுக்கு போயிருக்கார். அல்லேலூயா. அவருக்கு தாங்க அதிகாரம் இருக்கு. மரணத்தின் மேல் அதிகாரம் அவருக்கு தான். யாரை எங்க கொண்டு போகணுமோ கொண்டு போறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. சில நேரத்தில் நம்ம கிருபையா ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கிறதுக்கு அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. சத்தம் அல்லையா சொல்லுங்க. அந்த கீ அவர் கையில் இருக்கு, யாருக்கும் இதை கொடுக்கல. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் அந்த கீயை கொடுத்துட்டு போயிட்டார். தானே எடுத்துட்டு போல, அந்த கீயை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார். யாருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சது தான், வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 16, 18, 19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. சாதாரணமான ஒரு மனுஷங்க, அவன் கையில் ஒரு பெரிய கீயே கொடுத்துட்டு போறாருங்க. ஏன்? இவனை நம்பி கொடுத்துருக்காரு அந்த கீயை.
ஏன் தெரியுமா? இவன் மூலமாக அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு நம்பி அவன் கையில் அந்த கீயை கொடுத்துட்டு போறேன்னு சொல்றார். ஆனா அந்த கீயை அப்ப கொடுக்கல. இயேசுவானவர் மரித்து உயிர்த்து அவர் பரமேறி சென்ற பிற்பாடு இவர்களை போய் எருசலேமிலே காத்திருங்கள்னு சொன்னப்போ அந்த கீயை அந்த பேதுரு கையில் கொடுத்திருக்கார். அல்லேலூயா. முதல் பிரசங்கத்தை பேதுரு பண்றாரு. இந்த கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். போட்டார் பாருங்க பிரசங்கத்தை, வசனத்தை திறந்தாரு பாருங்க மனுஷனுடைய இருதயத்தை. முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஒரே பிரசங்கம் 3000 பேர், இரண்டாவது பிரசங்கம் 5000 பேர், டோட்டல் 8000 பேர் இருதயத்தை திறக்கிற ஒரு கீயை ஆண்டவர் அவன் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அதனாலதான் பவுல் பேசியதை கேட்கும்படி கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். அந்த பவுலுக்கிட்ட அந்த கீயை கொடுத்துருக்காரு திருப்பி. நான் சொல்ற பிரசங்கம் புரியுதா? ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இப்போ யார்கிட்ட அந்த கீ இருக்கு? அந்த கீ யார்கிட்ட கொடுத்துருக்காரு? பேதுரும் போயிட்டாரு, பவுலும் போயிட்டாரு, இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த கீயை இப்போ நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ அந்த கீயை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், எரேமியா 16:16 ஞாபகம் இருக்கு எனக்கு. எரேமியா 16:16 வாசிக்கிறீங்களா? வாசிக்க முடியுமா யாராவது? எரேமியா 16:16 முடிக்க போகிறேன், வாசிங்க. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை நல்லா கவனிக்கிறீங்களாம்மா? அம்மா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் பின்னால் இருக்கவங்களா கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். மறைந்திருந்து பார்க்கிற மர்மம் என்ன? சரி, கடியிலிருந்து வெட்டி பார்க்குறீங்க, கண்ணு மட்டும் தெரியுது எனக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம், ரைட். இதோ மீன் பிடிக்கிற அநேகரை நான் அழைத்து அனுப்புவேன். இந்த மீன் பிடிக்கிறவங்களாம் யாரு? ஏங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்க இது. யாருங்க மீன் பிடிக்கிறது? அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி கடல் ஓரத்தில் இருக்கவங்களா? அதையா சொல்லியிருக்கு? ஏங்க பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா இவங்கெல்லாம் யாரு? இதைத்தான் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கு. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், அவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். எவர்களை பிடிச்சாங்க அவங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர்கள் பிடிச்சதெல்லாம் யாரு தெரியுமா? ஸ்தோத்திரம், அந்த அப்போஸ்தலர்களை, சில தீர்க்கதரிசிகளை அவங்க பிடிச்சாங்க. அவங்க மூலமாக அநேகர் மாற்றப்பட்டாங்க. ரைட். அடுத்தது, அதற்கு பின் வேட்டைக்காரராகி அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை. சொல்லுங்க, இவர்கள் அவர்களை. இப்போ யாரு? வேட்டைக்காரரை அழைக்க போறேன். அவங்க எங்க பிடிக்க போறாங்களாம்? எல்லா மலைகள்லையும், எல்லா குன்றுகள்லையும், கண்மலைகள்லையும், வெடிப்புகள்லையும் வேட்டையாடுவாங்க. இப்போ நம்ம எல்லாரும் எப்படி ஆண்டவர் வச்சிருக்காரு தெரியுமா? வேட்டைக்காரங்களா வச்சிருக்காரு. சாவியை கொடுத்து ஜனங்களை வேட்டையாடுகிற வேட்டைக்காரர்களாய் வைத்திருக்கிறார். ஆப்பா போடு. பக்கி நம்ம கையில் இருக்கு. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்ப வேட்டைக்காரங்க நம்ம மலைகளில் போவோம், குன்றுகளில் போவோம், எல்லா இடத்துலையும் போய் வேட்டையாடணும். அல்லேலூயா. இந்த கீயை வாங்கி புதைச்சு வைக்க கூடாது. நம்மளை நம்பிதான் கர்த்தர் இந்த கீயை நம்மகிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. சீஷர்கள் மூலமா ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த கீ எது தெரியுமா? வேத வசனம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம தான் போய் ஜனங்களுடைய இருதயத்தை திறக்கணும், வசனத்தை சொல்லி திறக்கணும். நேற்றைக்கு நியூ கமர்ஸ் மீட்டிங் வச்சிருந்தேன் எங்க சர்ச்சில். ஆண்டோடைய கிருபையினால 20 பேர் வந்திருந்தாங்க. புதிய ஆத்துமாக்களுடைய வருகை 20 பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு. புதுசா வந்தவங்க போய் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த கீயை வச்சு திறந்து கூட்டிட்டு வா. எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அதில் ஒரு 6-7 பேர், ஒரு 10 பேர், 20 பேரை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. வந்தவங்கெல்லாம் சாட்சி கொடுத்தாங்க. சொன்னாங்க, இன்னைக்கு நான் வந்தப்போ பாரத்தோட, வேதனையோட, துக்கத்தோட வந்தேன்.
ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் கேட்ட பிற்பாடு என் இருதயத்துக்குள்ளே இருந்த பாரமெல்லாம் போச்சு, துக்கமெல்லாம் போச்சு அப்படி சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு காரணமாக இருந்த ஒரு 6-7 பேர் அவங்க அந்த கீயை பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. சகோதரிகளே, இந்த சபையில் அடுத்த முறை நான் வந்தா, அடுத்த மாதமே வந்தாலும் இது அப்படியே டபுளாக இருக்கணும். இங்கெல்லாம் காலியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். சபை கட்டுறது 2வது, அதையும் கட்டுவோம், வாங்குவோம், அதெல்லாம் பண்ணணும், பண்ணுங்க. இந்த இடத்த நிரப்புவோம். ஒருவரை கொண்டு வந்தால் போதும். அந்த கீயை பயன்படுத்துங்க, புதைக்காதீங்க, துருப்பிடிச்சிரும். ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த கீயை வச்சு ஆத்துமாக்களை விடுவித்து கொண்டு வந்தியான்னு கணக்கு கேட்பார். கூடுமானால் விடுவிக்க, கூடுமானால் விடுவி, அதை அறியோமே என்பாயாகில். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க. எத்தனை பேர் அந்த கீயை பயன்படுத்த போறீங்க? ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து நியூ கமர்ஸ் மீட்டிங் நடக்க போகுது, புதிய ஆத்துமாக்களுடைய மீட்டிங். அதுக்கு இதில் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்தால் போதும், அப்படியே டபுள் ஆகும். எத்தனை பேர் கொண்டு வருவேன்னு சொல்கிறீங்க? என்ன அப்படி இதுக்கு மட்டும் செத்து போன மாதிரி இருக்கிறீங்க? நம்மக்கிட்ட நம்ம நம்பி கொடுத்துருக்காரு ஆண்டவர். சீக்கிரத்தில் பாஸ்டர் ஏற்பாடு பண்ண போகிறாரு. நாங்கள் கொண்டு வருவோம் பாஸ்டர். இந்த கீயை பயன்படுத்தி என் ஃப்ரெண்டை கொண்டு வரேன் பாஸ்டர், என் கூட இருக்கிற என் நண்பனை கொண்டு வரேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காளை கொண்டு வரேன். இப்போ தீர்மானம் எடுங்க. நீங்கள் தீர்மானம் எடுங்க, கர்த்தர் பேசுவார், கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் அவங்க வர வேண்டியவர்கள்ட்ட போய் ஆண்டவர் பேசி ஆயத்தப்படுத்துவார். உங்கள் உள்ளத்தில் போடுவார், யாரை கூப்பிடணும்னு உங்கள் உள்ளத்தில் போடுவார். கர்த்தர் திறக்க ஆரம்பித்தா, உங்கள்கிட்ட கொடுக்குற கீயை வச்சு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தா கர்த்தர் திறந்துடுவார். திறந்துட்டா அதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டியதில்லை, தேவ ராஜ்யம் கட்டப்படும். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமாக, அம்பாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நிச்சயம் பெரிய காரியம் செய்வார். இன்னும் அடுத்த பிரசங்கத்தை நம்ம எடுத்துட்டேன்னா ரொம்ப லேட் ஆகிரும். எழுந்திரிச்சு நிற்போமே, அப்போ கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 10-15 மணி நேரம் இருக்குது, இப்போ கரெக்டாக இருக்கும். எந்திரிச்சு நில்லுங்களே. நிற்க மாட்டிங்களா? இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்கல்ல, நாங்களாம் நின்னோம்ல, நீங்கள் கொஞ்சம் நேரம் நில்லுங்க. ஸ்தோத்திரம். எந்திரிச்சு நில்லுங்க. கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அடுப்பு வலிக்குது, துடுப்பு வலிக்குதுன்னு எல்லா வழியும் இயேசுவின் நாமத்தினால போகணும். நாங்கள்லாம் உங்களை விட கொஞ்சம் பெரியவங்க. நாங்கள் நிற்கல, தேவ பலத்தில் தான் நிற்கிறோம். சொந்த பலத்தில் இல்லை, தேவ பலத்தில். உங்களுக்கும் தேவன் பலன் கொடுப்பார். அம்மா, உன் நோயெல்லாம் தீரும், பேயெல்லாம் ஓடுமா, சந்தோஷமா இருமா. உயிர் தெழுந்த இயேசு அவர் வல்லமை உள்ளவருமா? ஐயா, வல்லமை உள்ளவர் ஐயா. நீங்கள் ஏன் சோகமாக இருக்கணும்? நீங்கள் ஏன் துக்கப்படணும்? அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு தான் அவங்க தலை கவிழ்ந்து அப்படியே துக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும் இயேசு உயிர் தெழுந்தது. இல்லையா சொல்லுங்க. சத்தமா இல்லையா சொல்லுங்க. நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, வெற்றி சிறந்தவர் உயிரோடு இருக்கிறாரு. ஏன் கவலைப்படணும்? உங்க கையில் கொடுத்துருக்கிற அந்த கீயை பயன்படுத்துங்க. இன்னையிலேருந்தே, இப்பத்திருந்தே நீங்க ஆரம்பிச்சிடணும். வாலிபர்கள்லாம் அந்த கீயை பயன்படுத்தணும். உங்களுக்கு அந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. தங்கச்சி கவனிமா, தங்கச்சி போகணுமா வீட்டுக்கு? அப்போ இருங்க, இங்கே கவனிங்க. நீங்கள் இங்கேருந்து இங்கே பேசுறீங்க, அங்கேருந்து இங்கே பேசுறீங்க. அப்பா போட்டா சாப்பிட்டு போய் ஆயத்தப்படுத்துகிறேன், இட்லி சுற்றி வைக்கிறேன், டீ போட்டு வைக்கிறேன்லாம் இப்போ சொல்லக்கூடாது. உங்களை சொல்லலை, பொதுவாக எங்கள் ஆட்களும் அப்படி தான் பேசுவோம். முன்னிலேருந்து சாடையிலே சொல்லணும், கறிக்கடைக்கு கிளம்பி போ, கறிக்கடைக்கு போ, கூட்டம் வந்துட போகுது, ஈஸ்டர் அன்னைக்கு போ. அதெல்லாம் சொல்லலை. இல்லை சொல்ல மாட்டீங்க, நல்ல பிள்ளைங்க. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ என்ன மேலே ஒரு ஆராதனை தனியாக நடக்குது. ஓ, இங்கே தான் நடக்குதா? ரைட், கவனிங்க. அந்த கீ எத்தனை பேர் பயன்படுத்த போகிறீங்க? கீ இருக்கா அவங்கள்ட்ட? பைபிள் கொண்டு வந்தவங்க மட்டும் கை பைபிள் அப்படி தூக்கி காட்டுங்க பார்ப்போம். பைபிள் கொண்டு வந்திருக்கோம். ஆமென். சே, இன்னைக்கு பார்த்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்க, அப்படி தானே? பைபிள் காசு கொடுத்து வாங்காதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்னும் அந்த புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க வர ஞானஸ்தானத்தை அன்னைக்கு அதையே தூக்கிட்டு வர ஆள்லாம் இருக்கும். 10 வருஷம் ஆனால் கூட அதே ஞானஸ்தானம் எடுத்த மாதிரியே வருது. ஐயோ, சிலது கொடுத்த பைபிளை பாத்ரூமில் வச்சு அதையும் தொலைச்சிருச்சு. அம்மா கவனிக்கிறீங்களா? கீ இருக்கா? அம்மா கீ இருக்கா? தம்பி உங்கள்கிட்ட கீ இருக்கா? என்னது உங்கள் பைக்கு கீயை கேட்கல, பைபிள் கீ. தம்பி உங்கள் 2 பேர்கிட்ட இருக்கா? எல்லோரும் காட்டுங்க. இந்த பக்கம் ஆண்கள்ட்ட எல்லாம் படிக்க தெரியாட்டா கூட கீ இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். படிக்க தெரியாட்டா கூட பைபிளை கையில் வச்சுக்கணும், அது ரொம்ப நல்லது. பைபிளை கையில் வச்சுக்கிட்டு ஜுரம் வரும்போது என்ன செய்யணும்? ஜுரம், காய்ச்சல், பிசாசு, காற்று, கருப்பு வந்தால் தலைக்கு கீழே தூக்கி வச்சுக்கப்படாது, அப்படிலாம் ஓடாது.
உங்களுக்குள்ள அந்த வேதம் உள்ள போகணும். வாசிக்க தெரியாட்டி கூட விசுவாசன்றது உள்ள இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் எத்தனை பேருக்கு வேணும்? வேணும். இந்த கடை இருக்கு, கிறிஸ்டின் புக் சென்டர். அழகா போய் என்ன செய்யணும்? எவ்வளவோ செலவு பண்ணுறோம், போய் வாங்கிட்டு வந்துடணும். அடுத்த வாரம் புது பைபிளாக கொண்டு வரணும். அல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசு ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி பைபிளும் ஃப்ரெஷ்ஷாக வரட்டும். சிலதெல்லாம் பாருங்கள், கவிதை எழுதி வச்சுருக்கோம், அதெல்லாம் தூக்கி போடுங்க. கவிதையெல்லாம் எழுதக்கூடாது பைபிளில். யாருக்காவது கடன் கொடுத்தா 7000 கொடுத்தேன் அதில் எழுதி வைக்கிறது, ஸ்தோத்திரம், அதெல்லாம் விட்டுறணும். பைபிள் வந்து கனத்துக்குரியது. ஆமேன்னு சொல்லுங்க. அதை வச்சு அநேகரை விடுதலையாக்கி கொண்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார். நம்புறீங்களா? உங்களை பயன்படுத்துவார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை கட்டவிழ்ப்பார். ஆமேன். கழுதையை கட்டவிழ்த்து சீசர்கள் கொண்டு வந்தோடனே அந்த சீசர்கள் முதல்ல அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை தூக்கி அந்த கழுதை மேலே போட்டாங்களாம். இப்போ கழுதைக்கு கனம் வந்துருச்சு. அது மாதிரி உங்கள் மேலே வஸ்திரத்தை கர்த்தர் போட்டிருக்கா, இதை தூக்கி ரட்சிக்கப்படாத மேலே போடுங்க. அவங்களும் விடுவிக்கப்படுவாங்க, கனம் பெற்றவர்களாக மாறுவாங்க. நான் ஆட்களை கொண்டு வருவேன் பாஸ்டர் அப்படின்ற கை தூங்க. இன்னைக்கு மொத்தத்தில் உயிர் தெழுந்தனால நல்ல தீர்மானம் எடுத்துகிட்டு போங்க. வேறு எந்த தீர்மானமும் வேண்டாம். ஆண்டவரே வீடு கட்டணும், தருவார். ஆண்டவரே வண்டி வாங்கணும், தருவார். எல்லாம் தருவார். நீ முதல்ல இயேசுக்கு என்ன வேணும் அதை செய்யுமா. எப்போ பார்த்தாலும் முட்டி வலி முட்டி வலி முட்டி வலி, தலைவலி தலைவலி தலைவலி, வைத்த வலி, புள்ள பொண்டாட்டி புருஷன் காது, அதையே சொல்லிட்டு அரைச்சமாவே அரைக்க வேணாம். நீ இயேசு வேலையை செய்ய, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமேன்னு சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடையில் கொடுப்பார். கொடுப்பார்ல, கூடையிலேயே கொடுப்பார். ஆண்டவரால் கொடுக்க முடியும். நான் ஆண்டவர் ஊழியம் செய்ய போகிறேன், ஆண்டவர் என்னோட பேசியிருக்காருன்னு சொல்கிறேன். கை உயர்த்தி காட்டுங்க. இன்னும் கூட மனசு வரலையாம்மா உனக்கு? சகோதரனே, கீயை கொடுத்துருக்கிறாருப்பா, யூஸ் பண்ணாமல் துரு பிடிக்கிற மாதிரி விட்டுறாதப்பா. ஐயா விட்டுறாதீங்க ஐயா. உங்கள் மூலமாக துரு பிடிச்சா ஆண்டவர் கணக்கு வைப்பேப்பா. கொடுத்தனப்பா, கீயை கொடுத்தனப்பா, இந்த சர்ச்சுக்கு என்னப்பா செஞ்ச, யாரப்பா கூட்டிகிட்டு வந்த, அடுத்த முறை நான் வரும்போது மல்டிபிள் ஆயிருக்கணும், நிரம்பி இருக்கணும். கர்த்தர் கிரியை செய்யணும். ஆமென் ஆமென். கண்களை மூடி அப்படியே 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்கள். என்னை பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நான் கேட்டேன், அவங்களெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறீங்க, இப்போ என்ன பயன்படுத்துங்க. எனக்கு பயமாக இருக்குப்பா, எனக்கு குழப்பமாக இருக்குப்பா, எனக்கு அச்சமாக இருக்குப்பா, எனக்கு வெக்கமாக இருக்குப்பா ஆண்டவரே. ஆனாலும் கூட நீங்கள் என்னோட இருந்து எனக்குள்ள இருக்கிற பயம், அச்சம், வெக்கம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. என்னை இந்த நிமிஷத்துலேருந்து பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த உயிர் தெழுந்த அந்த வல்லமை எனக்குள்ளேயும் வரட்டும்பா, எனக்குள்ளேயும் வரட்டும்பா. என்னை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும்பா. ஏன் மூலமாக அற்புதம் செய்ய முடியும்பா. ஏன் மூலமாக ஜனங்களை விடுதலையாக்க முடியும்பா. பாவத்தில், அக்கிரமத்தில், சாபத்தில் கட்டப்பட்டவர்களை என்னை கொண்டு நீங்கள் விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. நான் நம்புகிறேன்ப்பா. 2 கையை உயர்த்தி சத்தமாக கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கட்டுகளை அறுப்பார். சாப கட்டுகள் அறுந்து போகும், பாவ கட்டுகள் தளர்ந்து போகும். ஆமென். இயேசுவின் நாமத்தை சுமந்து கொண்டு போகிற உன்னை, ஆமென், வசனத்தை சுமந்து கொண்டு போகிற உன்னை, உங்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில். ஆமென்.